கர்நாடக அரசு மேகதாதுவுல அணை கட்டுவதற்கான திட்ட அறிக்கையை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதற்கு திமுக அரசுடைய செயலற்ற தன்மையே காரணம்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவுல தமிழ்நாட்டுடைய ஜீவ நதியான காவிரி நதிநீர் டெல்டா மாவட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரமாகவும் மேலும் 20 மாவட்ட மக்களுடைய குடிநீர் ஆதாரமாகவும் இருப்பதா குறிப்பிட்டு இருக்காரு. கர்நாடக அரசு மேகதாதுவுல அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ள நிலையில தமிழகத்தை பாலைவனமாக்கும் கர்நாடக அரசுடைய முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்துல கடுமையான வாதங்களை வைக்காமல் இந்த தீர்ப்புக்கு வழிவகுத்த திமுக அரசுக்கு அவரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. காவிரி மேலாண்மை ஆணையத்துடைய 28வது கூட்டம் டெல்லியில கடந்த 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற போது கூட்டத்துடைய விவாத பொருள்ல மேகதாது அணை விவகாரத்தை காவிரி ஒழுங்காற்று குழுவுல கர்நாடகம் கோரிய போதே திமுக அரசு வாய்மூடி மௌனியாக இருந்தத அதிமுக கண்டித்ததா சுட்டிக்காட்டியிருக்காரு. அனைத்தையும் மீறி உச்சநீதிமன்றத்துல இது போன்ற ஒரு தீர்ப்பு வருவதற்கு கர்நாடகால உள்ள தங்களுடைய குடும்ப தொழிலை காப்பதற்காக உறுதுணையாக இருந்த திமுக ஆட்சியாளர்களுடைய செயல் மன்னிக்க முடியாத குற்றம்னோ தமிழகத்துடைய உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி பழனிசாமி தமிழக அரசை வலியுறுத்தியிருக்காரு.